நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராஜா, அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் மனசை விட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும். அதில்ல ராஜா, நான் சொல்ல வந்தது எதுவுமே நீ எனக்கு சொல்ல வேண்டாம். நானும் அம்மாவோ உன் விருப்பத்துக்கு விரோதமா நடந்துக்க மாட்டோம். உன் விருப்பப்படியே நீ தொடர்ந்து வேலைக்கு போலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான். ராஜா, கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இனி எனக்கு பொறுமையே கிடையாது. அதே இதை சொல்லி நம்ம கல்யாணத்தை தள்ளி போடாத. முகூர்த்த தேதியை நானே முடிவு பண்ணி உங்ககிட்ட சொல்லிடுறேன். ராஜா, என்ன பேசவே விட மாட்டீங்களா? எல்லாத்தையும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா, கடைசியா நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற? ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதலான்னு இருக்க. கருப்பு பறிப்போன உன் கதையை ராஜா கிட்ட சொல்ல எவ்வளவோ முயற்சி பண்ண, முடியல. அதனால எல்லாத்தையும் விவரமா லெட்டர்ல எழுத போற. ஆமா. முதல் நம்பர் முட்டாள்தனம். என் ஆத்மாவுக்கு ஆறுதல் வேணும், என் மனசாட்சிக்கு அமைதி வேணும். அப்படின்னா உன் கழுத்துக்கு மாங்கல்யம் வேணும். நடந்ததை மறைச்சிட்டு நான் தாலி கட்டிக்க விரும்பல. நீ கெட்டவ இல்ல, கெடுக்கப்பட்டவ. தெரிஞ்சு செய்யறது தப்பு, தெரியாம நடக்கிறது விபத்து. உனக்கு ஏற்பட்ட விபத்துக்கு காரணம் சந்தர்ப்பம், சமூகம். குற்ற உணர்வோட நான் எப்படி அவருக்கு உண்மையான மனைவியா இருக்க முடியும்? அதனால நடந்ததை சொன்னா ராஜா என்னை வெறுத்துடுவாரு. வெறுத்துட்டு வேற யாரையாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. தப்பு கணக்கு போடுற, விடையும் தப்பாவே இருக்கும். இந்த காலத்துல ராஜா மாதிரி ஒரு பெண்ணுடைய ஆத்மாவை காதலிக்கிற ஆண்கள் 1000ல் ஒருத்தர் இருந்தா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ராஜா பத்தி நீ சொன்னதை வச்சு சொல்றேன். தனக்கு ஏற்பட்ட காதல் தோல்வியை தாங்க முடியாம அவர் தற்கொலை செஞ்சுக்கலாம். அதுக்கு நீ ஏன் காரணமா இருக்கணும்? என்ன கல்யாணம் செய்துகிட்டதுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிட்டா அப்பா அவரால் அதை தாங்கிக்க முடியுமா? முதல்லயே நீ சொல்லிடுறேன்னு வச்சுக்க. அதை கேட்டதுக்கு அப்புறமும் ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா? எந்த ஆம்பளையும் அப்படி விரும்ப மாட்டாங்க. ராஜா விரும்புறாரு, அப்ப நீ என்ன செய்வ? உன்னை தவிர வேற எந்த பெண்ணையுமே கட்டிக்கிறது இல்லைங்கிற முடிவோட இருக்கிற ஒரு நல்லவர் மனசை அனாவசியமா கலைச்சு உன் வாழ்க்கையும் வீணாக்கிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? கணவருக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியமும் மனைவி கிட்ட இருக்க கூடாது. இது என் கொள்கை. உன் கொள்கையை தூக்கி குப்பை தொட்டில போடு. பைத்தியம். மனைவிக்கு தெரியாம எத்தனையோ ரகசியங்களை கணவன் மறைக்கிறது இல்லையா? ஒருத்தருடைய வாழ்க்கையில 1000 ரகசியம் இருக்கலாம். அதையெல்லாம் அவருடைய மனைவி கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீ பத்திரிகையில எழுதுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன் பேனாவில இருக்கிற தெளிவும் தீர்மானமும் பேச்சில இல்ல. உண்மையை மறைச்சு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் என் மனசும் களங்கமாயிடுமோன்னு பயப்படுறேன். நீ இப்பவே மனோவியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிற. எதிர்பாராம நடந்த ஒரு அசம்பாவிதத்தை நினைச்சு உனக்கு நீயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிட்டு தவிக்கிற. நீ பரிதாபத்துக்குரியவளை தவிர பாவத்துக்கும் சாபத்துக்குரியவ இல்ல. பல வருஷங்களுக்கு முந்தி இனக்கலவரத்தினால பாதிக்கப்பட்டு களங்கமான எத்தனையோ அபலை பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவரோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்போ காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? பலவந்தத்தினால் கெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள எந்த ஆண்மகன் முன்வருகிறானோ அவன் ஆண்டவனின் சந்நிதியில் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த ஆசீர்வாதம் ராஜாவுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை கணவரா அடைகிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க வேண்டியது உன் கடமை. 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 என்ன இன்னும் அலங்காரம் முடிஞ்ச பாடலையா? மாப்பிள்ளை ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு. வா வா, செம பியூட்டி. நான் மட்டும் மாப்பிள்ளையா இருந்தா பொண்ணு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன். மூஞ்சி. சரி சரி, எல்லாரும் வாங்க, ஆரத்தி கரைச்சி ரெடியா வைக்கணும். மாப்பிள்ளை அதுக்குள்ள வந்துருவார். ஹலோ மிஸ் ராதா. ஹாய் ஷைலஜா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உட்காருங்க. உங்க குடும்ப வாழ்க்கை ஒரு குறையும் இல்லாம இருக்கணும்னு
நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீங்களும் என் மாதிரி கல்யாண பொண்ணாகணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். கல்யாணம் எனக்கா? நான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்காத ஜென்மம். பழசெல்லாம் மறந்துடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் அதை பற்றிலாம் நினைக்கிறதே இல்லை. சரி, இப்போ அதுக்கு என்ன? மிஸ் ராதா, விஷ் ஆல் தி ஹாப்பினஸ் இன் தி வேர்ல்ட். தேங்க்யூ. யூஆர் வெல்கம். வரேன். ராதா, இந்த போட்டோல உங்க கூட இருக்கிறது யாரு? என் தங்கச்சி அருணா. இப்ப அவங்க எங்க அம்மாவுக்கும் எனக்கும் தெரியாம யாரோ ஒருத்தன் கூட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை பத்தி எந்த தகவலும் இல்லை. இந்த சந்தோஷமான நாள்ல கூட என் மனசை உறுத்துறது அவன் ஞாபகம் ஒண்ணுதான். எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியாவது அவங்க வரமாட்டாளான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சி இனி எப்பவுமே வரமாட்டாங்க. அந்த புண்ணியவதி இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. பொய் சொல்லி உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அந்த பாவி அவளை பல பேருக்கு பத்தினியாக்கி விபச்சாரத்துல ஈடுபட வைக்க நினைச்சா. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவளை சித்திரவதை பண்ணாங்க. ஆனா பாவம் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அழாதீங்க ராதா, தைரியமா இருங்க. செல்லுங்க. என் தங்கையோட சாவுக்கு காரணமான அந்த சதிகாரம் யாருன்னு சொன்னீங்க? ஜெயபிரகாஷ். அவன் இப்ப எங்க இருப்பா? இப்பதான் எங்க பார்த்தாலும் பிம்புங்களை கொலை பண்றாங்களே, அதுக்கு பயந்துட்டு ரெயின்போ ஹோட்டல் தான் பதுங்கிட்டு இருப்பா. ராதா, இந்த சந்தோஷமான நாள்ல அந்த சண்டாளனை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? தைரியமா இருங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன். ஜெயபிரகாஷ், ரெயின்போ ஹோட்டல். ஹலோ, ரிசப்ஷன். ஜெயபிரகாஷ் ஹியர். எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க. நேர்ல வந்தாலும் உள்ள விடாதீங்க. நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே? அரை டஜன் சோடா வச்சிருக்கேன் சார். அதுக்கு வேண்டிய பக்கவாத்தியங்கள்லாம் வச்சுட்டேன். மேற்கொண்டு அது இது ஏதாவது ஒண்ணு வேண்டாம், போயா. சார் வரேன் சார். புல்ஷிட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராதா, ராதா எங்க போயிட்டா? யார் நீ? எப்படி இங்க வந்த? யார் உன்னை உள்ள விட்டது? வக்கீல் கேக்குற மாதிரி வரிசை வரிசையா கேள்விங்க. என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நான் ஊஞ்சாதி, உன் வர்க்கத்தை சேர்ந்தவன். இது என்ன ஹோட்டலா இல்ல சத்திரமா? நான் அவ்வளவு சொல்லி எப்படி அவங்க உள்ள விட்டாங்க? I'll bank the bloody manager. பாவம், மேனேஜர் என்ன செய்வாரு? போக நுழைய முடியாத இடத்துல போலீஸ் நுழையும், போலீஸும் நுழைய முடியாத இடத்துல என் மாதிரி பொண்ணுங்க நுழைஞ்சிடுவாங்க. புரியலையா உனக்கு? என்ன பெரிய பிம்பினி. லுக் ஹியர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். என்கிட்ட இப்ப யாருக்கும் எந்த வேலையும் இல்ல. நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க. நான் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே தவறான இடத்தை சேர்ந்தவங்க தான். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புதுமுகம், அதனால ஒரு சின்ன அறிமுகம். என் பேரு ராணி. இரவு ராணி. விஸ்கிய குடிச்சாதான் போத வரும், என் விழிகளை பார்த்தாலே போத வரும். வந்ததை விடாத, வராததை தொடாத. நீ எனக்கு தேவையில்லை, இங்கிருந்து போயிடு. விக்கி உன்னை கேடின்னு தான் சொன்னா.
பேடின்னு சொல்லல. விக்கி அவன் உனக்கு தெரியுமா? இந்த குயிலுக்கு கூடு அவன்தான். பிம்புங்க வரிசையா கொலை செய்யப்படுறத பார்த்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னா, ராணி ஒருவேளை நான் போயிட்டா நீ ஜெயபிரகாஷ் கிட்ட போயிடுன்னா. அவன் போயிட்டா, நான் உன்கிட்ட வந்துட்டேன். இதுதான் என் பயோடேட்டா, வாழ்க்கை வரலாறு. நீ ரொம்ப துணிச்சல்காரி. உன்னை பத்தி விக்கி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதை விடு. என்ன வச்சு நீ லட்சக்கணக்கா பணம் சம்பாதிக்கிற ஒரு திட்டத்தோட நான் வந்தேன். நீ அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. குட் பை. நில்லு. எங்க இனமே அழிஞ்சுக்கிட்டு வர இந்த பயங்கரமான நிலைமையில உன்னை வச்சு நான் எப்படி பிசினஸ் பண்றது? என் திட்டம் என்ன வச்சு நீ பிசினஸ் பண்றது இல்ல, உன்னை வச்சு நான் பிசினஸ் பண்றது. அப்படின்னா என் திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவை, அவ்வளவுதான். பேர் உன்னதா இருக்கும், பிசினஸ் என்னதான் இருக்கும். லாபத்திலையும் பாதி, பாவத்திலையும் பாதி. ஓகே? நம்ம தொழில இருக்கிற நெளிவு சுழிவெல்லாம் உண்மையிலேயே உனக்கு தெரியுமா, இல்ல கற்பனையா கதை விடுறியா? என் வித்தைகளை பார்க்க விரும்புறியா? உதாரணத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் பாரு. You bastard! கத்து கத்து, நீ என்ன கத்துனாலும் யார் கதலையும் விழாது. கத்துடா, என்ன கெடுதல் செஞ்ச? கெடுதலா? இது யார் தெரியுதா? அருணா. ஆமா, அருணா. உயிருக்கு உயிரா இருந்த என் அன்பு தங்க அருணா. குழந்தை மனசு கொண்டவள விபச்சாரத்துல ஈடுபட சொல்லி அடிச்சு சித்திரவதை செய்ததை வேடிக்கை பார்த்து ரசிச்சியே அந்த அருணா. உயிரை விட மாரத்தை பெருசா நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாளே அந்த அருணா. உயிர் போறதுக்கு முன்னால உனக்கு சாபம் கொடுத்திருப்பானே அந்த அருணா. அவ சாபம் பலிக்கிற நேரம் வந்துருச்சு. உன் பாவத்துக்கு கடவுள் ஏன் மூலமா தண்டனை கொடுக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு. கூடு பிறந்த சகோதரியை கூட கூட்டி கொடுக்க தயங்காத சண்டாளங்களா, நீங்க கூண்டோட அழியிற காலம் வராம போகாது. எங்க ஆளுங்களை கொலை செய்யறது நீதானா? ஆமா, நான் தான். நாட்டையே நாசமாக்குற உங்க கூட்டத்தை கொலை செய்யறது நான் தான்டா. விபச்சாரிங்கிற கேவலமான பேரை வாங்கி கொடுத்து பெண் இனத்தையே அவமானப்படுத்துற உன் மாதிரி சமூக துரோகிகளோட கழுத்து அறுத்துக்கிட்டு வரது இந்த கத்தி தான்டா. இதே கத்திதான், இதே கத்திதான். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. உன்னையா உயிரோட விடுறதா? மாட்டேன். தெய்வத்துக்கே அடுக்காத தீமைகளை செஞ்ச உன்னை தீர்த்து கட்டுறதுக்காக என் கழுத்துல விழ வேண்டிய திருமாங்கலத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்டா சண்டாளா. உன் கூட்டத்தை நான் பழி வாங்குற படலத்தோட உச்சக்கட்டமே இதுதான்டா. உன்னை கும்பிடுறேன், என்ன கொன்னுடாத ப்ளீஸ் ப்ளீஸ். இதே மாதிரி தானே அன்னைக்கு என் தங்கச்சியும் உன்கிட்ட கெஞ்சி இருப்பா. உன்ன மாதிரி மனித மிருகங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, துரோகி.
என்னது இது? நமக்கு தெரியாம ஒரு பொண்ணு வந்துட்டு போகுது. சரி சார், 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 சார். Hello police, Rainbow Hotel here. There has been a murder in the hotel. யாரும் கிட்ட வராதீங்க. அங்கே நில்லு, இல்லைன்னா சுட்டுருவேன். நோ ராதா. ராஜா, ராஜா, ப்ளீஸ் ப்ளீஸ் கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க. ராதா, நீயா இப்படி? என்னால நினைச்சு பார்க்க முடியலையே. அந்த ஜெயபிரகாஷ் என் தங்க அருணாவோட சாவுக்கு காரணமானவன். அதனாலதான் அவரை நான் கொலை செஞ்சேன். சட்டம் இதை அனுமதிக்காது. நாங்க செயல்படுத்த வேண்டிய சட்டத்தை நீ உன் கையில எடுத்துக்க முடியாது. தன்னந்தனியா இந்த ஊருக்கு வந்த என்ன தந்திரமா கூட்டிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து மானபங்கப்படுத்தினானே, அப்போ உங்க சட்டம் எங்க போச்சு? சொல்லுங்க. களவு போன பொருளை மட்டும்தான் உங்க சட்டத்தால மீட்டு கொடுக்க முடியும். என் கற்பை மீட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. அது போனது போனதுதான். நான் கொலைகாரிதான், ஆனா குற்றவாளி இல்ல. சமூகத்துல இருக்கிற கொடியவங்களை தான் அழிச்சேன். ஆனாலும் ராதா, சட்டத்துக்கு முன்னால நீ பயங்கரமான குற்றவாளியா நிக்கிற. என் மனசாட்சிப்படி நான் குற்றவாளி இல்ல, ஆனா சட்டப்படி குற்றவாளிங்கிறத மறுக்கல. எனக்குரிய தண்டனையை நானே கொடுத்துக்கிறேன். வேண்டாம் ராதா, வேண்டாம். நீ தைரியமா சரண்டர் ஆயிடு. சத்தியமா சட்டம் உனக்கு அநீதி வழங்காதபடி நான் பாத்துக்கிறேன். காலம் கடந்துருச்சு ராஜா. இன்னும் ஒரு நிமிஷத்துல என் உயிர் என்னை விட்டு பிரிய போகுது. நோ நோ ராதா, நோ. நீ செய்த காரியம் நியாயமானதுன்னு தெரிஞ்சா உன்னுடைய விடுதலைக்காக உத்தியோகத்தை மட்டும் இல்ல, என் உயிரே விடுவேன். வேண்டாம் வேண்டாம், இந்த பாவிக்காக நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். கடைசியா சொல்றேன், எந்த நிலையில உன்னை கல்யாணம் செய்துக்க நான் தயாரா இருக்கேன். இந்த நிலையில உங்களுக்கு மனைவியாக நான் தயாரா இல்ல. ராதா, தயவு செய்து நான் சொல்றதை கேளு. மாட்டேன். குற்றவாளிங்கிற பேரோட ஜெயிலுக்கு போறதை விட நிரபராதிங்கிற ஆத்ம திருப்தியோட சொர்க்கத்துக்கு போக விரும்புறேன். ராதா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். ராதா, எந்த கத்தி குற்றவாளிகளை பழி வாங்கிச்சோ அதுக்கு தண்டனையா அதே கத்திக்கு இந்த நிரபராதி பலியாகட்டும். ராஜா, நான் நிரபராதி, நான் நிரபராதி. ராஜா,